இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் ரோமையர் 3ஆம் அதிகாரம் 28ஆம் திருவசனம். இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதராம் அருளாளர் அகுஸ்தின் தேவராம் பரம்பிஸ் அவரிடம் நமக்காக இறை இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நொடி ஜெபித்துக் கொள்வோம் என்று அக்டோபர் 16ஆம் தேதி வியாழக்கிழமை என்று தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை இயேசுவின் அன்பும் ஆசீரும் நிறைவாய் சேரட்டும். மேலும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை இயேசுவின் தாய் மரியின் ஆறுதல் தாங்க வேண்டுமாய் மனமாற ஜெபிக்கின்றேன். அனைவரும் மகிழ்ச்சியாய் இருக்கின்றீர்களா நண்பர்களே? தினமும் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக இறை இயேசுவிடம் ஜெபிக்கின்றேன். அன்னை மரியின் பரிந்துரையை ஜெபமாலைகள் மூலம் மன்றாடுகின்றேன். எப்போதுமே அனைவரும் ஆசைப்படுவது என்ன? வாழ்க்கையில், வேலையில், குடும்பத்தில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்றுதானே. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஜெபிப்பதோடு உங்கள் செயல்திறனையும் வளர்க்க வேண்டும். உங்களை நீங்கள் இயேசுவின் துணையோடு தயார்படுத்திக் கொள்ளுங்கள். நேரிய சிந்திக்கும் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். நிறைய போராட்டங்களை சந்திக்க, வாழ்க்கையை எதிர்கொள்ள மனதளவில் தைரியமாகுங்கள். இவை அனைத்திற்காகவும் தினமும் இயேசுவிடம், மாதாவிடம் ஜெபியுங்கள். ஜெபமாலைகளை சமர்ப்பியுங்கள். அவர்கள் இருவரும் சகல புனிதர்களின் துணையோடு உங்களுக்கு இருந்து வழிகாட்டுவார்கள், நல்வாழ்க்கை தருவார்கள். நீங்களும் இயேசுவின் துணையும் அன்னை மரியின் பரிந்துரையும் மட்டும் இருந்தால் போதும். வேறு யாரும் உங்களுக்கு சிபாரிசு செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போய்கொண்டே இருப்பீர்கள். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கூறுகிறது? இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என்கிறது. ஆம், தந்தை கடவுளின் கண்முன் நல்லவர்களாக நாம் அனைவரையும் இறுதி தீர்ப்பு நாளின் போது நிற்க வேண்டும் என்றால் அதற்கு இயேசுவின் படிப்பினை வழி நடப்பதுதான் ஒரே வழி, ஒரே வாசல் நண்பர்களே. வேறு எந்த குறுக்கு வழியுமே கிடையாது. தம்மீது நம்பிக்கை கொள்ளும் அனைவரையுமே இயேசு தன் வார்த்தையின் மூலம், தன் அன்பின் மூலம், தன் பாதுகாப்பின் மூலம், தன் அரவணைப்பின் மூலம் தகுதிப்படுத்துகிறார், ஏற்புடையவராக்குகிறார். அவர்கள் கேட்கும் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்கிறார் தன் மக்களுக்கு இயேசு. சரி, இன்றைய நற்செய்தி என்ன கூறுகிறது? வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. உங்கள் வாழ்வில் அடுத்து என்ன செய்வது என்று வழி தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். என் பக்கம் உள்ள உண்மை யாருக்கும் புரியவில்லையே என்று உங்கள் மனம் இன்றைய நாளில் ஏங்கலாம். எடுத்த காரியம், பார்த்த சம்பந்தம் கிடைக்குமா என்று எதிர்நோக்கி இருக்கும் வேலை, பார்த்து கொண்டிருக்கும் மருத்துவ சிகிச்சை பதில் வராமல் அப்படியே இருக்கின்றதே. வாழ்க்கை எதை நோக்கி செல்கின்றது என்று ஒன்றுமே என் அறிவுக்கு எட்டவில்லையே என்று உங்களில் பலர் இன்றைய நாளில் யோசிக்கலாம். இறை இயேசுவிடம் அனைத்திற்குமே விடை உண்டு. அவர்தான் உங்கள் வாழ்வின் வழி, உங்கள் வாழ்வின் உண்மை, உங்களுக்கு வாழ்வு தருபவரும் அவர்தான். மற்றும் ஒரு வசனத்தை இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கலாம். அது என்ன தெரியுமா நண்பர்களே? ஆபேலின் இரத்தம் முதல் சக்கரியாவின் இரத்தம் வரை இறைவாக்கினரின் அனைவரின் இரத்தத்திற்கும் கணக்கு கேட்கப்படும் என்று இயேசு கூறுகிறார். இவர்கள் எல்லாம் அநியாயமாய் இறந்தவர்கள், ஆண்டவருக்காக இறந்தவர்கள். அதனால் ஆண்டவர் அவர்களை கைவிடவே மாட்டார். 3ஆம் 4ஆம் தலைமுறை வரை விசாரிப்பார். எனவே நியாயம் இல்லாமல் ஏதேனும் உங்களுக்கு யாராவது செய்கிறார்களா? இயேசுவின் பாதத்தில் ஜெபித்து விட்டுவிடுங்கள்.
இயேசு பார்த்து கொள்வார். நீங்கள் எந்த வஞ்சத்தையும் மனதில் சுமக்காதீர்கள். அந்த அவசியம் இயேசுவின் பிள்ளைகளாகிய நமக்கு என்றுமே கிடையாது. ஃப்ரீயாக ஹாப்பியாக இருங்கள். ஜெபத்தில் உபயோகமான காரியத்தில் நேரத்தை செலவிடுங்கள். சரி, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், எனக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உமக்கு செவி கொடுக்கும்படி கெஞ்சி மன்றாடுகிறேன். இயேசுவே, எனது குற்றங்களை மனதிலிருந்து எடுத்து போடும். என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும். இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என்ற வசனத்தை இந்த நாள் முழுவதும் என் மனதில் பதித்துக்கொண்டு அதற்கு ஏற்றபடி நான் அன்புள்ளவர்களாக வாழ அருள்தாரும் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.